ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட்டு. பட் என்ன சொல்கிறது, ப்ளூ ஸ்டார் மாதிரி இல்லாமல் அதில் ஃபுல்லாக வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கிரிக்கெட்டாகவே கொண்டு போயிருப்பாங்க. டோர்னமெண்ட் அந்த ஒரே இடத்துல டோர்னமெண்ட் நடக்கும். இது அப்படி இல்லாமல் நடுவில் ஃபேமிலி இஷ்யூஸு, அந்த எமோஷனு, அதை லவ் அப்படிலாம் கொண்டு போயிட்டாங்க. இது லேக் இல்லவே இல்லை, லேகுங்கிறதே கிடையாது. இந்த படத்தை தூக்கி போட்டுருங்க. நேற்றே வந்து ப்ரெஸ் ஷோ பார்த்துட்டு எல்லாம் சொல்லியிருந்தாங்க, ரிவ்யூலாம் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தால் அவங்க சொன்னது அப்படியே இருக்குது. அவங்க யாரும் வந்து பெய்டு ப்ரொமோஷன் மாதிரிலாம் சொல்லலை. படமே தாறுமாறாக இருக்குது. ஆனால் கூட்டம் பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் வந்துருக்காங்க. எனக்கு அதுதான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே கண்டிப்பாக வருவாங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் அடிக்கும், சூப்பராக இருக்கும். கிரிக்கெட் லவர்ஸை தாண்டி ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஒரு தப்பான சீன்ஸ் கிடையாது, டைலாக் கிடையாது, பெருசாக இல்லை, நீட்டாக இருக்குது. குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து கூட பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுவாங்க. ஈக்குவலான இதுதான். இதில் என்னன்னா ஹரிஷ் கல்யாணம் செகண்ட் ஹாஃப் காட்டுவாங்க. அட்டகத்தையே ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் தான் மெயின் ரூலே அவர் தான். ஆமாம், பார்க்கிங் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி செம்மையாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரே அடிக்காது. வந்தீங்கன்னா 150 ரூபா கொடுத்து வந்தீங்கன்னா கேரண்டியாக இருக்கும். திருப்தியாக வெளியே போவீங்க. ஓகே ப்ரோ. ஒரு மாதிரி ரொம்ப இதாக தான் போகும், நார்மலாக தான் போகும்னு பார்த்தேன். இப்போ இருக்கிற படத்துக்கு இதுதான் வந்து நம்பர் 1 படமாக நான் எதிர்பார்க்குறேன். எல்லாமே ஒர்த்தான படம். இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு இது ஒர்த்தான படம். நல்லா இருந்துச்சுண்ணா. ப்ளூ ஸ்டார் பார்ட் 2ண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. ரப்பர் பந்துன்னு டைட்டில் வச்சிருக்கேன். ஆமாம், அது ரப்பர் பந்து சின்ன வயசுலேருந்து விளையாட்டுருப்போம்ல, அதே மாதிரி ஒரு கிரிக்கெட்னு பைத்தியமாக இருக்கவங்க இது சூப்பராக பார்ப்பாங்க. படம் வேறு லெவலாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட்டு, ஃபேமிலி சென்டிமெண்ட் செம்மையாக இருக்குது. நிறைய எங்கேஜ் நிறையா வருவாங்க பாருங்க. காலேஜ் பசங்க தான் அதிகம் வருவாங்க இந்த படத்துக்கு. போர் அடிக்கலைங்க, சூப்பராக இருக்கு. எல்லாருக்குமே பசங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். நீங்கள் வேணாலும் பாருங்க, இன்னும் 2 நாளில் ஃபுல் கூட்டம் வரும். இன்னைக்கு வரல, ஏன்னா இதுக்கு மேலே தான் ரீச் ஆகும். மூவி வரும் கண்டிப்பாக வரும். மூவி சூப்பராக இருக்கும் ப்ரோ. சார் எதனால் வச்சாங்கன்னா சொல்ல முடியாது. ஆனால் இதை வந்து நம்ம ஓப்பனாக சொல்லக்கூடாது. ஆனால் படம் சூப்பராக படம் சார். கிரிக்கெட்டர்ஸ் மெயின் என்ஜாய்மெண்ட் பார்க்கலாம். ஃபேமிலி மெயினாக வரலாம். ஆமாம், சண்டேஸில் மெயினாக கிரிக்கெட் வரைக்கும் மெயினாக இந்த மாதிரி படத்தை நான் பார்த்தா நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். கிரிக்கெட் லவரும் பிடிக்கும், நார்மலாகிறதையும் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி முக்கியமாக அதை லைக் பண்ணலான்னும் ஏதாவது எந்த ஒரு தலைக்குறவான சீனும் கிடையாது. கரெக்டாக இருக்குது சார், கரெக்டாக இருக்குது படம், கரெக்டாக இருக்குது. எல்லாத்துக்கும் பிடிக்கும் சார் படம். லேகில் சூப்பராக போகுது சார். பஸ் ஸ்டாப்லாம் போனதே தெரில. அப்போ மேற்கொண்டு பஸ் ஸ்டாப் இன்ட்ரோல் ஏன் விட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இது இன்ட்ரோ விடாமல் போயிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் படம். அந்த மாதிரி அடுத்து வந்துகிட்டே இருக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் ஆகும் அதிகமாக இருக்குது. சூப்பராக இருக்குது சார் மூவி. சூப்பர் வண்டர்ஃபுல் மூவி தான் சார். படம் சூப்பராக இருக்குது, பார்க்க வேண்டிய படம் தான். இல்லை, அது கதை கொஞ்சம் இதுலேருந்து வரா மாதிரி ஒரு 10 வருஷம் முன்னாடி அப்புறம் பார்த்து லாங் அந்த மாதிரி போகிறதுனால சொல்லியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. ரப்பர் பந்துன்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஃபுல்லாக கிரிக்கெட் பற்றி தானே? இல்லை, கிரிக்கெட்டு ஃபேமிலி எல்லாமே இருக்குது. அப்படிங்களா? படத்தில் லேக் இல்லாமல் போகுதுங்களா? ரொம்ப செம்மையாக இருக்குது. அதாவது பார்க்குறதுக்கு எதிர்பார்ப்புகளோடு வந்தோம். அதை விட ரொம்ப எதிர்பார்ப்போட கொடுத்துக்கிறாங்க. ஆமாம், 2 ஹீரோ பண்ணியிருக்காரு, ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ். 2 பேருமே நல்லா, 2 பேர்த்துக்குமே சரியான ரோல். நான் ஈக்குவலான ரோலுங்க. அந்த அளவுக்கு இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லா அதாவது சின்ன பசங்கள்லேருந்து முதியவர்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த படம். ஆமாம், நல்ல படம். இல்லைங்க, அதாவது ரொம்ப முக்கியத்துவம் மாதிரி கிரிக்கெட்டுன்னு தரல, ஓரளவுக்கு அப்படியே கொண்டு வந்துக்கிறாங்க. நல்ல ஒரு ஃபேமிலி படமாக இருக்குதுங்க இது. எல்லாருமே பார்க்கலாம். இந்த படம் கிரிக்கெட் படமா நிறைய படம் வந்திருந்தாலும் இந்த படம் ஒரு ஹிட்டான படமாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஹிட்டான படமாக தான் இருக்கும். ஆமாம், பசங்களை தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க. கண்டிப்பாக வருவாங்க. ஹீரோயின்ஸ் வந்து அம்மா கேரக்டர் அட்டகத்தி தினேஷுக்கு ஒரு ஜோடி வராங்க. அவங்க வந்து கரெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹரிஷ் கல்யாணோட பேர் வந்து அவங்களுக்கு சும்மா என்ன தானே வந்துட்டு போகிற மாதிரி சீன்ஸ் வச்சுருக்காங்க. மற்றபடி வேற எதுவும் இல்லை. கிரிக்கெட் சம்பந்தமா தமிழ் சினிமாவில் ஒரு 5-6 படம் வந்திருக்கு. இது ஒரு பெஸ்ட். அது அந்த பயோபிக்லாம் விட்டுருங்க, அது இல்லை. நார்மலாக இவங்க கிரியேட்டிவிட்டியில் எடுக்கிறாங்க, அதில் இது பெஸ்ட்டு. நடக்கிற ரியாலிட்டி பாலிடிக்ஸை சொல்லியிருக்காங்க. அதான் ஐயர்னா வரணும், இவனுக்கு தான் கிரிக்கெட் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா. தமிழ்நாட்டில் டிஎன்பிஎல் போகும்போது தான் அப்படி தான் எடுப்பாங்க. அந்த இதெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது. அவனுக்கு டேலண்ட் இருந்தால் எடு, அவன் என்ன ஆளுன்னு எதுக்கும் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறத அப்படியே சொல்லியிருக்காங்க. அவன் என்ன ஆளாக இருந்தால் உனக்கு என்ன டேலண்ட் இருக்குல்ல, அதை தான் கிளைமாக்ஸில் சொல்ல வராங்க. இந்த படத்துக்கு கொடுத்த பிரஸ் மீட்ல கொடுத்த ஹைப்புக்கு இது ஒர்த்தான படம், பயங்கர ஒர்த்து. அவங்க அதனால தான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. நாங்கள் வந்து தரமான ஒரு படைப்பை படிச்சிருக்கோம், நீங்கள் வந்து பாருங்கள், எவனும் டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவங்க பேசி அது சாட்டிஸ்ஃபைட்.